எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு உலக தம்பதியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இப்போ சிறந்த தம்பதிகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நாயன்மார்கள் தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவருடைய பெயர் திருநீலகண்டர். இவர் வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார். இவர் மண்பாண்டங்கள்லாம் செய்கின்ற குயவர் குலத்தில் இருந்தவர். எல்லா சிவ அடியார்கள் எல்லாருக்குமே அவர் வந்து மண்பாண்டங்களை செய்து கொடுக்குறவர். அப்புறம் வருகின்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அவர் வந்து உணவெல்லாம் கொடுப்பார். கோவிலில் போய் நிறைய தொண்டுகள்லாம் செஞ்சுருக்கார். அப்படி இருக்கும்போது இவருடைய மனைவி இவர் வீட்டில் இருந்து இவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சுருக்கார். இவருக்கு வெளியில் ஒரு நாள் போகும் பொழுது வேறொரு விலைமாதனுடைய ஒரு அழகை கண்டவர் மயங்கி அவர் வீட்டில் போய் தங்கிடுறார். அந்த வீட்டில் போய் தங்கிட்டு நாள் இருந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் வரார். இவரோட மனைவிக்கு என்னடா அது நம்ம கணவர் வீட்டை விட்டு போனார் இன்னும் வரலையே அப்படின்னு 2 நாளாக ரொம்ப கவலைப்பட்டு போது 3ஆவது நாள் வரார். வந்த உடனே இவருக்கு வந்து வீட்டில் வேண்டியதெல்லாம் இவருக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய இந்த மனைவியினுடைய தோழி ஒருத்தி வந்து உங்கள் கணவர் வந்து இந்த விலைமாத வீட்டில் போய் இருந்தார் 2 நாளைக்கு, அதுதான் அவர் வீட்டுக்கு வரலன்னு உடனே இவருக்கு ரொம்ப கோபமாயிடுறது. இவர் இப்போ திருநீலகண்டம்னு சிவனையே உச்சரித்துட்டு இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாரான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே கணவன் வந்து திருநீலகண்டர் வந்து மனைவி வந்து தொட வரும்பொழுது திருநீலகண்டத்தின் ஆணை நீங்கள் இனிமேல் தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே இவர் அப்படியே பதறி போயிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறது. திருநீலகண்டத்தின் மேலே ஆணைன்னு சொன்ன உடனே இனிமே நான் நிச்சயமா உண்மை இல்லை, எந்த விதமான மாதரையும் நான் என்னுடைய மனத்தால் கூட தீண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறார். திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன வயசுலேயே இவருக்கு நடக்கிறது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், வீட்டு வெளியில எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அவளுக்கு வெட்க கேடாக இருக்கும், மான கேடாக இருக்கும் அப்படின்றதுனால வெளியில யாருக்குமே தெரியாது. இவன் வீட்டுக்குள்ள ஆனால் தனித்தனி அறையில தான் படுத்துட்டு இருக்கா. வெளியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இவன் நான் கணவனின் மனைவி அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ள நடந்தது எதுவும் இவாளுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது இவாளுக்கு வயசாகுது. இவர் தொண்டெல்லாம் செஞ்சுட்டே இருக்கார். இவருடைய வயசான காலத்தில் ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கு. அந்த டயத்தில் ஒரு சிவனடியார் வர்றார். சிவனடியார் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஓடெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களாமே, திருவோடு அப்படின்னு சொல்கிறார். ஆமாம்மா நிறைய செஞ்சு கொடுக்குறீங்களா இருக்கு. அப்படியா, சரி, என்கிட்ட ஒரு திருவோடு இருக்குது, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. நான் வந்து ஒரு மலை வரைக்கும் ஒன்று போயிட்டு வரேன், வந்து நான் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன். ஆனால் நான் என்னைக்கு வந்து கேட்கும் பொழுது நீங்கள் அதை எனக்கு தரணும் அப்படின்னு. ரொம்ப சக்தி வாய்ந்த திருவோடு, இதை யாருக்கும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. உடனே சிவனடியாரை வணங்கி அப்படிப்பட்ட செயலாம் நான் செய்ய மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வரும்பொழுது உங்களுடைய திருவோடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுடுறார். இவருடைய மனைவிட்டையும் சொல்கிறார், இது வந்து அந்த சிவனடியார் கொடுத்துருக்கிற திருவோடு, இதை யாரும் எடுக்கக்கூடாது, அதனால நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படியே இருக்கு. இது ஒரு ஒரு கொஞ்சம் வருஷங்களாகுது. கொஞ்சம் வருஷங்களாகவே அந்த சிவனடியார் திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே திருநீலகண்டரே என்னுடைய திருவோட்டை நீங்கள் கொடுக்குறீங்களா, நான் அப்போ வச்சுட்டு போகிறேங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு. ஓ ஆமாம்மா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உபசரித்து அவர் வேண்டிய பணிமடைகளெல்லாம் செய்த அப்புறம் போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறார். அதுக்குள்ளே அந்த திருவோடு காணும். இவருக்கு ஒரே பதட்டமாயிட்டுருது. உடனே மனைவியை கூப்பிடுறாரு, என்னாச்சு பாருமா, அன்னைக்கு அவர் கொடுத்த திருவோட்டை பார்த்தா இந்த இடத்துல காணவே காணுமே. உடனே இவங்க வீடெல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே காணலை. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நேராக அவர்கிட்ட போகிறார், சிவனடியார்கிட்ட. நான் உங்களுக்கு எதிர்க்க தான் இந்த பெட்டியை வச்சு கூட்டினேன், இப்போ பார்த்தா அந்த திருவோட காணும், என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க, நாங்கள் யாருக்கு எடுத்து கொடுக்கல, உங்களுக்கு வேணால் நான் அதே மாதிரி வேறொரு திருவோடெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இவருக்கு பயங்கர கோபம் அந்த சிவனடியாருக்கு. நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னேன், இது ரொம்ப சக்தி வாய்ந்த திருவோடு, இதை நீ ஏதாவது தொலைச்சேன்னா உனக்கு ரொம்ப கெடுதல் வரும்னு சொன்னேன்னா இல்லையா, நீ இப்போ அது வேணுன்னே வேற யாருக்கோ எடுத்து கொடுத்துட்ட, எனக்கு வந்து நீ இது பண்ணுற, நீ எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடு, இந்த திருவோட்டை யாருமே வந்து நான் கொடுக்கல, எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார். நான் சரி, நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், எங்கே சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றார். எனக்கு நீ எங்கெல்லாமல் சத்தியம் கொடுக்குறேன், பஞ்சாயத்து போட கூப்பிடு அப்படின்றார். உடனே பஞ்சாயத்தை கூப்பிடுறேன். பஞ்சாயத்தை கூப்பிட்ட உடனே பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவர்கள் சொல்கிறார், அம்மா அவரை சிவனடியார் சொன்னது சரிதானே, அவருடைய திருவோட்டை காணும், இப்போ நீ என்ன பண்ணணும், நீ வந்து அவருக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மெத்தடில் சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றார். அப்படியா, சரி, அப்போ நீ வந்து மனைவியை பிடிச்சிருக்க கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்றார். உடனே இவருக்கு பகீர்ந்தது. ஏன்னா தன்னுடைய மனைவியை தீண்ட மாட்டேன்னு அவர் எப்பயோ தீர்மானம் பண்ணியாச்சு, ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார் திருநீலகண்டத்தின் மேல் ஆணையம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படியே முழிக்கிறார் அவர். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கணும்,
2 பேரும் கையை பிடிச்சிட்டு மூழ்கி எழுதி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் நான் இதை ஒத்துப்பேன், நீ வந்து சரியான சிவனடியார் தான் அப்படின்றத நான் வந்து ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்றார். இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சேன் சிறு வயசில், அதனால் என்னுடைய மனைவியை நான் தீண்டுவது கிடையாது, அந்த ஒரு சத்தியத்தை நான் கடைப்பிடிச்சிருக்கேன் இவ்வளோ வருஷமா அப்படின்ற. உடனே அந்த சிவனடியார் சொன்னார், அதெல்லாம் சும்மா கதை விடாது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் வந்து நீ இந்த குளத்துல 2 பேரும் கையை பிடிச்சி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் வந்து போவேன் அப்படின்றார். இந்த பஞ்சாயத்து போட்டு சொல்றாரு, அவர் சொல்றது கரெக்டு தானேப்பா, அவரோட திருவோட நீ தொலைச்சிட்ட, அப்போ அவர் சொல்கிறபடி நீ சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்றார். உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு இதில் அந்த குளத்தில் போய் இறங்குறதுக்கு போகிறான். அப்போ இது வந்திருக்கிறது சிவனடியார் யார்? சிவபெருமான் தான். அவரே டக்குன்னு ஒரு கழி அங்கே வரா போல தண்ணியில் மிதக்க விடுறாரு. அந்த கழியை பிடிச்சிட்டு வா 2 பேரும் கழியை பிடிச்சிட்டு போகிறார். உடனே ஏய் நீ வந்து தப்பு பண்ணுற, கழியை பிடிச்சிக்க சொன்னேன், நான் 2 பேர் கையெல்லாம் பிடிச்சிக்க சொன்னேன் அப்படின்றார். இல்லை நான் அந்த மாதிரி தப்பு செஞ்சதுனால தான் அந்த மாதிரி நடந்துருக்கு, இப்போ என்னோட மனைவிக்கு மேலே அப்படி கையை பிடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழியை ஒரு கழியில் ஒரு பக்கத்தில் கழியினுடைய ஒரு பக்கம் அவர், இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி மூழ்கி எழுந்திருக்கிறா. எழுந்து பார்த்தா 2 பேரும் அதே இளமையோட தோன்றுறான். அப்படியே ஆச்சரியமா எல்லாரும் பஞ்சாயத்து போர்டு அத்தனை பேர் எல்லாரும் பார்க்குறா. நேர மேலே ரிஷபாரூடர் காட்சி தரார் ரிஷபத்தில். அப்புறம் வந்து திருநீலகண்டரே உன்னுடைய பக்தியினுடைய அளவை சோதிப்பதற்காகத்தான் இந்த ஒரு விளையாட்டு நடந்தது. இன்னும் நீ பல ஆண்டு காலங்கள் இங்கேயே வாழ்ந்து சிதம்பரத்திலே இருந்து சிவனுடைய தொண்டு புரிந்து சிவனடியார்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளெல்லாம் செய்து எம்மை வந்து அடைவாயாக அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா? எவ்வளவு வருஷங்கள் வீட்டுக்குள்ளேயே 2 பேர் இருந்துட்டு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கணவன் மனைவியா வாழ்ந்தது. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த தம்பதிகள். இதுதான் ஒரு சிறந்த தம்பதியா நான் நினைக்கிறேன். நம்ம நாயன்மார்கள் இப்படி ஒரு தம்பதிகள் இருந்தது ரொம்ப பெரியமான ஆச்சரியமான விஷயம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது, உண்மையாக நடந்தது. இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இது சிதம்பரத்திலேயே நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சிதம்பரநாதனை நம்ம வணங்கி அவனுடைய அருளை பெறுவோம். ஓம் நமச்சிவாய.